மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை இன்று முதல் ஏற்பட்டு இருக்கிறது. 8ஆம் இடத்திலே இருந்த புதன் நகர்ந்து 9ஆம் இடமான தனுசிற்கு சென்று அங்கே சுக்கிரனோடு இணைந்திருப்பது மேஷத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒன்று. ராசி அதிபதி தொடர்ந்து உச்ச நிலையிலே மகரத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இன்றைய தினம் உங்களது பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்கு விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரனோடு புதன் இணைந்து விட்டது. இவ்விரண்டு மாற்றங்களும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவை. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவுகளுடனான மனக்கசப்பு தீரும், முடிவுக்கு வரும். உங்களோடு பல வருடங்களாக பேசாமலே இருந்தவர்கள், உங்களை பார்த்தும் பார்க்காதது போல சென்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து ஒன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்து கைகுலுக்கி, தான் இத்தனை நாள் ஏன் அப்படி இருந்தேன் என்பதை பற்றி எதுவும் பேசாமல், நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்லாம் சொல்லி அசர் வழிவாங்க. நீங்களும் வந்து அவங்கள ஓகே ஃபைன் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். வேலை பார்க்கும் இடத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்ப வட்டாரங்களிலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன். ராசி அதிபதி புதன் இதுகாரும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தது. இப்பொழுது நகர்ந்து வந்து 7ஆம் இடமான தனுசில் சுக்கிரனோடு இணைந்து விட்டது. ராசி அதிபதி மறைவு 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 ரொம்ப நாளாக இது ஒரு விஷயமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த ராசி அதிபதி புதன் 6லிருந்து நகர்ந்து 7க்கு வந்து விட்டது. 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு அந்த புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 4ஆம் இடத்திலே குரு அற்புதமான நிலையிலே அமைந்து கொண்டு 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 8ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இன்றைய தினம் அந்த செவ்வாய் ஒன்று தான் 8ல் உட்காந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கு. அது வயிற்று வலி ஏற்படும். சில பேருக்கு வந்து சின்ன இன்ஃபெக்ஷன், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போக வேண்டிய வரும். இன்னைக்கு ஒரு சின்ன நமைச்சல் மாதிரி ஏற்படும். ஒரு இரிட்டேஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சின்ன சின்ன உடலிலே வந்து பெருசாக ஒரு வியாதின்னு சொல்ல முடியலனாலும் ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் இருந்துகிட்டு இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டில். மோஸ்ட் ப்ராபப்ளி தி லோயர் அப்டமன். ஏன்னா 8th ஹவுஸில் செவ்வாய் உச்சமாகி சனி பார்த்தாக்க சில பேருக்கு அந்த டைமில் ஆப்ரேஷன் ஆகும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.